ஒரு அட்டகாசமான தோட்டம் வந்து பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பச்சைன்னு அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த தோட்டம். எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு தோட்டம். வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் தோட்டத்தை எடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து எடுக்கணுன்னு என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி தான் வந்து எடுக்க முடிஞ்சது. இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் வந்து நான் எடுத்திருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமில் போகிறதுனால நான் கொஞ்சம் தான் நான் எடுக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பிறகு போடும்போது நல்லா இன்னும் வந்து உங்களுக்கு அந்த தோட்டத்தை வந்து நல்லா கிளியராக வந்து இன்னும் பெருசாக இருக்கும். இன்னும் எடுத்துக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு முறைக்கு எடுத்து நான் போடுறேன். ஏன்னா அவங்கள்ட்டே நம்ம வந்து பர்மிஷன் கேட்கணும். அப்புறம் வந்து எடுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் நம்ம போகணும். அது முன்னாடி கேட்டுட்டு தான் நான் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இது வந்து மல்லிகைப்பூ பூத்துருக்குங்க. சூப்பராக இருக்குது. அது பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. இதெல்லாம் பச்சை பச்சேன்னு பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய வந்து செடி இருக்கும், பூக்கள் இருக்கும். நிறைய இதுக்கு முன்னே நிறைய வச்சுருப்பாங்க, ஜாஸ்தியான இது வச்சுருப்பாங்க. இப்போ வந்து மருத்துவ குணமுள்ள செடியெலாம் வச்சுருக்காங்க. இந்த புளிச்சக்கீரை, அப்புறம் வந்து உடம்புக்கு என்னென்ன தேவையோ நமக்கு ஆரோக்கியமான முறையில் அந்த கீரை வகையெல்லாம் நிறையா இருக்கும். அந்த கீரை பேரெலாம் எனக்கு தெரியல. நிறைய கீரை வகைகள் இருக்கும். அப்புறம் பூச்செடிகள் இருக்கும். அப்புறம் வெத்தலை கொடி கூட போட்டிருக்காங்க. அது கூட எனக்கு தெரியல. இப்போ தான் வந்து வச்சுருக்கேன். நிறைய படர்ந்துட்டு வருதுன்னு. அங்கே இடம் இருக்குது, அதனால் அவங்க நிறையா வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து சின்ன தோட்டம் தான் நான் வச்சுருந்தேன் மாடியில். இந்த பாருங்கள், வெத்தலை நான் கூட வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது ஒரு சின்ன ஜாரில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து அப்புறம் வந்து இந்த மூக்கற்றாங்கீரைன்னு சொல்லிட்டு அந்த செடி இருக்குது. அப்புறம் சாட்னி கீரை அது இருக்குது. எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது. தானாகவே கிளம்புறதும் இருக்குது இல்லையா? தானாகவே வந்து மண்ணுக்கு வந்து அது கிளம்பி வருது. அப்புறம் வந்து முள்ளரும்பு வச்சுருக்காங்க. அந்த பாருங்கள், கீரைலாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கீரை வகையெல்லாம் மணத்தக்காளி கீரை, அப்புறம் நிறைய கீரை வகைகள், பப்பாளி மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நார்த்தங்காய் மரம், அப்புறம் வந்து நிறைய எனக்கு பேர்லாம் தெரியல, சுண்டைக்காய் கன்று எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அருமையாக இருக்கும் இந்த தோட்டம். பின்பக்கம் பார்த்தாக்கா நிழல் காக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த அளவுக்கு கிளம்ப மாட்டாங்குதுன்னு இந்த சைடு தான் நிறையா வச்சுருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப இந்த மல்லிகைப்பூ செடி வந்து அதே எங்கள் வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து வெட்டணும். அது வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அதை வந்து தான் நான் வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டு அம்மா. அது பூத்துருக்கு பாருங்கள். எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் முள்ளரும்பு, மல்லியரும்பு எல்லாமே இருந்துச்சு. அந்த தண்ணி பைப்பில் போய் அது வந்து அது வளைஞ்சி போகிறதுனால அதில் போய் பூந்துக்கு அந்த பைப்பில் போய் மாட்டிக்கிறதுனால பைப்பு வந்து அந்த பைப்பு வந்து உடஞ்சிடுது. அப்புறம் ப்ளம்பரை கூப்பிட்டு நம்ம வந்து வேலை பார்க்குறதா இருக்குன்னு மல்லிகைப்பூ செடியும் முள்ளரும்பு செடியும் நாங்கள் வெட்டிட்டோம். இடமும் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மல்லிகைப்பூ செடியில் தான் வந்து அம்மா கொடுத்ததாக பக்கத்துட்டு அம்மா வந்து அதில் பூத்துருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்கும்போது. நிறைய பூக்கும். எங்கள் வீட்டில் மாடியில் ஏற்றிருப்போம், நிறைய பூக்கும். இடம் இல்லாததுனால நம்ம வந்து அது வைக்க முடியல. இந்த பைப்புலாம் உடையிறதுனால நம்ம வைக்க முடியல. இதெல்லாம் வாசப்பக்கம். இது வந்து மணி பிளான்ட்டு. என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.